காதல். வாட் இஸ் லவ்? விட்டு கொடுத்து போவதா, இல்லை விட்டு போகிறதா? ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா ஆர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா? இப்போது எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேங்க. ப்ராமிஸ். சும்மா ஓவர் திங்க் பண்ணாதடா. என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி உன் கூட தான் இருப்பேன். நம்புடா. ஏய் ஹாய். ஏய் உனக்காக எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆட்டோ புக் பண்ண லேட் ஆயிடுச்சு, சாரிடா. சரி, நீ சாப்பிட்டியா? சார். அக்ஷயா, நான் தான் உனக்கு பிடிக்கல, செட் ஆகாதுன்னு சொல்றேன். அப்புறம் சும்மா சும்மா பாக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்றேன். என் நேர்ல வர சொன்னதே இந்த சண்டையை பேசி சரி பண்ணலாம் தான் நான் வர சொன்னேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற. இந்த பாரு சக்தி, என்னால சும்மா சும்மாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிடிக்கல, செட் ஆகாத, விட்டுலாம், அவ்வளவுதான். இல்லனா இல்லனா எனக்கு புரியல. இப்படி விட்டுட்டு போறதுக்கு தான் நான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு லவ் பண்ணேனா? இப்ப நான் பண்ண லவ்க்குலாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? டாக்ஸிக்னு அர்த்தம், ஓவர் திங்கர்னு அர்த்தம். ஓவர் லவ் பண்ணி டார்ச்சர் பண்றேன்னு அர்த்தம். என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு. இங்க பாரு, அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு கெஞ்சுறானு. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா போல. ஒரு பெரிய சண்டையா இருக்கும் போல. ஆமா, நானும் பார்த்தேன். பொண்ணுக்கு ரூட் விட்டுருக்கேன். எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத. ஓகே, ஏய் என்ன பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. வேற எதுவும் ரீசனா கூட இருக்கலாம். என்ன ரீசனா இருக்க போகுது? அப்பா அம்மாவுக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அதானே? இல்லடா, அதெல்லாம் பழைய ரீசன். ஓவர் திங், ஓவர் கேர், டாக்ஸிக்னு நிறைய புதுசா பேர் வந்துருச்சு. ரொம்ப அப்டேட்ல. டாக்ஸிக்னு சொல்ற அளவுக்கு நான் என்னதான் பண்ணிட்டேன் உடனே? அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே. நான் என்ன பண்ணியா? அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, அங்க போகாத, இங்க போகாத, அந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாத அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ற. பத்தாததுக்கும் எக்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ற. நான் இது எல்லாம் நான் உன்னோட நல்லதுக்காக தானே நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட நல்லதுக்காக பண்ணியா? எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. சரி, நானும் டாக்ஸிக்கா தானே இருந்தேன். ரொம்ப ஆசைத்தான், அப்படிலாம் விட முடியாது. ஏன்? ஏன்னா என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதா? நீ மேல காட்டு லவ் கேர் எல்லாமே நான் டாக்ஸிக்கா பாக்குறேன், அன்கண்டிஷனல் லவ்வா பாக்குறேன். நீங்க சுத்தி சுத்தி வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ் கோட் பாக்குறேன், எங்க போறேன், எங்க வரேன், யார் கூட போறேன்னு கேட்குறேன். இதெல்லாம் நான் கேரிங்கா தான் பாக்குறேன். எல்லாரும் அப்படி பார்த்திருந்தா பாதி பிரேக்கப் போறேன். ஆரம்பத்துல இருந்தே நமக்கு சண்டை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை போட்டா எப்படிதான் கூட இருக்க முடியும்? இதான் எதுவுமே இல்லை. வண்டிங்கிறது வந்து நான் எதுவுமே நான் வேணும்னே பண்றது இல்ல. ஏன் நான் அப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னை மீறி நான் சண்டை போட்டுறேன். இப்போ நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீ போற, நீ போயிட்டுன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நீ அதை பத்தி ஏதாவது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இன்னைக்கு என்ன சொன்னேன்? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போறேன்னு சொன்னீல, அப்ப அதே மாதிரி போ. நான் எங்கேயாச்சும் போறேன்னு சொன்னா வச்சே நீ தேடுவேன்னு தான் நான் அப்படிலாம் பண்ணேன். ஆனா நீ என்னைய தேடவே இல்லையே. நான் தேடலைன்னு உனக்கு தெரியுமா?
நான் எவ்வளவு ஹர்ட் ஆனு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மொபைல வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? வர வர நீ எனக்கு என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ற டைம், லவ் கேர் எதுவுமே எனக்கு பத்தல. நான் அதனாலதான் இப்படி பண்ணேன். நான் பொய் சொன்னதெல்லாம் தப்பு தான். ஆனா நான் அப்படி பண்ணவாச்சும் நீ என் மேல கொஞ்சமாச்சும் லவ் கேர்னு ஏதாவது குடிப்பில. நான் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஓ அப்படியா? இப்ப இந்த லவ் கேர்லாம் கிடைச்சிருச்சா? அந்த ஒரு போய் நம்ம ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிருச்சு பாரு. ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாத. என்னால இல்லாததை பத்தி நான் நினைச்சு பார்க்க கூட முடியல. நான் என்னை மன்னிச்சு, நான் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். சாரி அக்ஷயா, ப்ளீஸ் என்னை இந்த மாதிரிலாம் இப்படி விட்டுலாம் நீ போகாத. நான் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னை பாரு, கொஞ்சமாச்சும் என்னை பாரு. உன் மேல எனக்கு லவ் இல்ல, ட்ரஸ்ட் இல்ல, விட்டுறலாம். நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்ற? எனக்கு தெரியும் இந்த 2 மாசமா நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை, எல்லாமே இந்த லாங் டிஸ்டன்ஸ்னாலையும் லெஸ் கம்யூனிகேஷனாலையும் தான் நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை. நம்ம இதெல்லாம் பேசி நம்ம சரி பண்ணிடலாம். எல்லாமே லவ்னா, விட்டுட்டு போறதுனா லவ்னா, அப்ப எதுதான் லவ்? பேசி சரி பண்ண முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் பேசி சரி பண்ணிடலாம். நீதான் புரிஞ்சுக்கவே மாட்ற. ப்ளீஸ் நம்ம பேசி இதை சரி பண்ணிடலாம். இல்ல இனிமே எதையும் சரி பண்ண முடியாது. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நான் முதல்ல இருந்து மூவ் ஆன் ஆகிடுவேன். லாஸ்டா ஒரு டைம் பார்த்து சொல்லணும்னு சொன்னேன், மீட் பண்ணி சொல்லணும்னு சொன்னேன், சொல்லிட்டேன். குட் பை, நான் போறேன். சரி போது ப்ளீஸ் அக்ஷயா. என்ன? நான் உன்னை விட்டு போயிட்டா, நான் உன் லைஃப்ல இல்லைனா நீ சந்தோஷமா இருப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதுமா? ஏன்னா நீ பிளாக் பண்ணிடு. ஏன்னா திரும்ப திரும்ப வந்து உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டேன். அது வெறுப்பு இல்ல, அலட்சியம். போரடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வேணான்னு தோணும், ஒரு ரீசன் தோணும். இதுதான் சான்ஸ்ன்னு விட்டுட்டு போக தான் பார்ப்பாங்க. கரெக்ட் தான். இருக்க நினைச்சா 1000 ரீசன் தேவையில்ல. ஆனா போக நினைச்சா ஒரு ரீசன் போதும். பாரு, அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. பையன் அழதான் போல. போய் ஏதாச்சும் ஆறுதல் சொல்லி. அலட்டும். எந்த அளவுக்கு கழுவுறானோ அந்த அளவுக்கு அவன் இப்போ போறவன் நாளைக்கு ஃபீல் பண்ணுவான். ப்ரோ, உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா, இல்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன தெரியல ப்ரோ. பட் இதை சரி பண்ண நினைச்சா அப்பவே உங்க லவ் ப்ரூவ் ஆயிடுச்சு. போகணும்னு நினைக்கிறவங்கள போக விடுங்க ப்ரோ. போகட்டும். அவங்கள நினைச்சு உங்க லைஃப் விட்டுறாதீங்க. பாரு ப்ரோ, இப்போ சப்பர் ஆயிட்டான் போல. பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான் போல. ஒண்ணுன்னு இல்ல, இப்போ பசங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. கல்டிவேட்டத்துக்கு சொல்ற ஒரே ரீசன் டாக்ஸிக் தான். ஓவரா லவ் பண்ண டாக்ஸிக்கு, ஓவரா கேர் பண்ண டாக்ஸிக்கு, எமோஷனல் கார்டுனா கிரிஞ்சு பூமரு, யார் கூட போற, எப்போ வர, எங்க போற, இதெல்லாம் அம்மா அப்பா கேட்டா தான் பதில் சொல்றீங்க. அவர் கேட்டா டாக்ஸிக்குங்கிறீங்க. சரி, இப்போ கிளம்பி போறா, போன ஆயிடுவாளா? ஆகுவாளா இல்லையான்னு தெரியல. ஆனா அவ லைஃப்ல இன்னொரு லவ் கண்டிப்பா வரும். அதுவும் இது மாதிரி இருந்தா எத்தனை ரிஜெக்ஷன் பண்ணுவீங்க? தெரியாத ஒருத்தவங்களை மறுபடியும் லவ் பண்றதுக்கு எப்படி லவ் பண்ண அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லைல்ல. ஏண்டா லவ்ங்கிறானுங்க, பூமருங்கிறானுங்க, சிக்கங்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னடா தெரியும் ஒன்று லவ் பண்ண வச்சிருக்கீங்க. எப்பயுமே அவனுங்கிட்ட போய் டிசிஷன் கேட்குறாங்க. இப்போ ஒரு ரோடு டஃப்பாக இருக்குன்னா பைக்கோட ஹேண்டில் பேரில் தான் டேக்டாக போயிடும். அதுக்கு நம்ம பைக்கை விட்டு போகக்கூடாது. இப்போ ஏன் தான் லவ்வை பற்றி தெரியாமல் இது பண்ணிருக்காங்க.